ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐநாக்ஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வானதி வந்து அவங்க வீட்டில் வந்து பயங்கரமாக போட்டு வந்து அடிக்கிறாங்க. அடித்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து ஒரே வார்த்தையை வந்து கேட்குறாங்க கடைசியில், "நீ பாண்டி மறந்து இங்கே வீட்டில் இருக்குன்னா இரு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிரு" அப்படின்ற மாதிரி நம்ம வானதி பார்த்து கேட்டோம். நம்ம வானதி ரூமுக்குள்ளே போய் டக்குன்னு கதவை மூடிட்டு பார்த்தீங்கன்னா, பேக்கில் பூரா எல்லா துணிகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வானதி வந்து கிளம்பிட்டாங்க நம்ம பாண்டி வீட்டுக்கேவும். ஸோ கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து நிற்கிறாங்க. நான் பாண்டி தான் எனக்கு வேணும்னு நான் சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் நடந்து அவங்க கூட தான் நடக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாண்டி மறக்கணும், நான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்கிறதுல ரொம்ப வந்து தப்பு. அதனால் வந்து நான் வந்து எனக்கு பாண்டி தான் வேணும், நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சோழனும் பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானதியை வந்து பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலாவும் பல்லவனும் வந்து சொல்கிறாங்க. சொன்ன எதுக்கு அங்கே போய் மறுபடியும் பிரச்சனை பண்ணிடுறேன், பிரச்சனைலாம் எதுவும் பண்ணல, நம்ம பாண்டி தான் அவனை வானதியை பார்க்கணும்னு சொன்னால் அதனால் போய் கூட்டு போய் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வானதி வந்து வழி விடுங்க நான் உள்ளக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க வந்துட்டு வந்தீங்கன்னா உட்காடுறாங்க. என்னாச்சு வானதி, என்னாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயும் போல தான், பெரிய பிரச்சனையாயிருச்சு, என்னை அடிச்சுட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே போனால் போ, பாண்டி வேணும்னா நீ இந்த வீட்டில், பாண்டி வேண்டான்னா இந்த வீட்டில் இரு, இல்லைனா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் கிளம்பி வந்துட்டேன், எனக்கு பாண்டி தான் வேணும் அப்படின்றதுனால வந்து நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நிலா, சேரன், சோழன், பாண்டி எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஒரே குழப்பம் வந்து கல்யாணத்தை வந்து இவங்களுக்கு முடிக்கணும். கல்யாணம் முடிச்சாதே இவங்க வந்து வீட்டை விட்டு அவங்க அம்மா வந்து மறுபடியும் வந்து கூட்டு போக மாட்டாங்க. இல்லைனா இப்படியே வச்சிருந்தோம்னா எங்கள் பொண்ணை வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு போய் கம்ப்ளைண்ட் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வானதி மறுபடியும் இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் வானதி வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, எனக்கு அவங்க எங்கள் வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல, நான் இங்கேயே இருக்க போகிறேன், இனிமேல் நான் வந்து அங்கே போகணுன்னு ஒரு ஐடியாவே சுத்தமாக கிடையாது. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிட்டையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னாச்சு, எதுக்கு இப்படி நீ, சரி நான் வானதிட்டு நான் தனியாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வானதி வந்து பாண்டி வந்து நம்ம பீச்சில் போய் உன்ட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பீச்சில் போய் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா பாண்டி வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை வானதி ரொம்ப சந்தோஷத்தில் எனக்கு வந்து என்னை வந்து பாண்டி ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கடலில் சொல்லி வந்து கத்துறாங்க. கத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நானும் உன்னை வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறணும், உன்னை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து நானே நிற்கிறேனே, எங்கள் வீட்டுக்காக வந்து நீ அன்றைக்கி சப்போர்ட் பண்ண, எந்த பொண்ணுமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பாண்டி நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதோட வந்து முடிச்சிருக்காங்க சீரியல். ஓகே, பை பை, டாடா.